ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஹுக்கு ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். நியூ எஃப்எஃப். ஓகேடா, நம்ம ரொம்ப பேசாமல் நேராக ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் டேங் தான் அவனோட ரூமில் உட்காந்துருக்கான். மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மீம்ஸ்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இப்போது அவனோட டோரை ஃபோர்ஸாக யாரோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஏய் தியான், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? என்ன உன் அண்ணனுக்கு தெரியாமல் வந்திருக்க? அது கொஞ்சம் பேசணும். பேசணுமா? பேசலாமே, தாராளமாக பேசலாமே. ஹேய், நீ நினைக்கிற பேசலாம்லாம் இல்லை. நான் உன்கிட்ட சீரியஸாகவே பேசணும். சரி வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். இந்த பர்சனும் போய் டேங் பக்கத்தில் உட்காடுறாங்க. சொல்லு, என்ன விஷயம்? அது டேங், என்னை கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கூடா. கல்யாணம் பண்ணிக்கவா? ஏன் ஏன் அவ்வளோ அவசரமா? அது டேங், டேங் சும்மா டேங், இப்படி பண்ணி தான் என்னை இந்த நிலமையில வந்து நிறுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேங் தான் அந்த பர்சனை பேச அவங்க ஒரு மாதிரி நெக்கில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் இந்த பர்சன் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, தள்ளி விட்டுட்டு. அப்படின்னு உன்னை வந்து நான் நிலமையில நிறுத்திட்டேன். வாய் பேசாதட்டியும். அது சொல்லு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணுவ? ஏன் அண்ணனுக்கு நீ நோ சொல்லி தான் ஆகணும். ஐயோ ஐயோ, என்ன சிரிக்கிற? அது செல்லம், அண்ணனும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது, குக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானோ? எப்படி? அது வந்து இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் போகிறோம். டேங் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சங்குக்கும் குக்கியும் வராங்க. அதனால அந்த 2 பெட்ரூமே வந்து ரெடி பண்ணிடு. ஓகே. யார் வரா? சங்குக்கும் குக்கியும் எப்போ வராங்க என்று சொல்லவே இல்லை. இந்நேரம் வந்துட்டுருப்பாங்கடா, நீ போய் ரெடி பண்ணப்போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே நம்ம தலைவனுக்கு ஒரே குசியாகுது. அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் 2 பெட்ரூமே வந்து 2 பேருக்கும் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கான். இப்போது ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவனும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஜாலியாக தலைவன் கிளம்பிட்டுருக்கான். சாங் வர பாடிட்டு. என்ன சாங்னு? சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா
மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கு நான் தங்கா தங்க காந்தாழி கண்ணுலதான் தலாடி உந்து போட்டான் சூடான சூற போத ஏறி கிச்சா கிச்சா மெல்லமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா தான மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா மண்ணம்மா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல. இப்போ அப்படியே பாடிட்டு அவனோட பர்ஃப்யூம்லாம் எடுத்து உடம்பு ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படியே லைட்டாக ஃபேண்ட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிறான். அப்படியே ஜாலியாக அவனோட ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கார் ஆரன் சவுண்டு கேட்குது கீழே. இப்போது சேனல் வழியாக போய் எட்டி பார்க்குறான், வந்திருக்கு. இப்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கி போகிறான். போயிட்டு அந்த டோர் முன்னாடி தான் நிற்கிறான். ஓப்பன் பண்ணுறான் கரெக்டாக. தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கி போகிறான் கீழே. கார் சவுண்டு கேட்டதும் இப்போது போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக அந்த டைமில் கார்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு கால் வருது, ரைட் சைடு ஒரு கால் வருது. 2 பர்சன் இறங்குறாங்க. இப்போது டேங் பார்த்துட்டு ஆன்ட்டு நின்றுட்டுருக்கான். அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, டேய் தள்ளுடா அந்த பக்கம், நானே என் மருமகனுக்கு வரானுங்கன்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா வழியில் நிற்கிறான், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா தான் டேவை வந்து தள்ளி விட்டுட்டு இப்போது ஆர்த்தி தட்டோட போகிறாங்க. இருங்கப்பா ஆர்த்தி எடுத்துகிட்டு தான் அவங்கள உள்ள விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்துகிட்ருக்காங்க. அதில் ஒரு பர்சன் பார்க்கவே ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக அப்படியே பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருக்காங்க. இன்னொரு பர்சன் பார்த்தா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஹாட்டாக செம்மையாக இருக்காங்க. இப்போது தேவங்களோட அம்மா தான் 2 பேர்த்துக்கும் ஆர்த்தி எடுத்துகிட்டு ஜங்கு குக்கி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதும் 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போது இன்னுமே தியாங் வந்து அந்த கதவு கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மா தள்ளி விட்ருப்பாங்கள்ல, அப்படியே டோரில் சாஞ்ச மாதிரி அங்கேயே நின்றுட்டு பேன்னு பார்த்துட்ருக்கான் 2 பேரையும். இப்போது தியாங்கோட அம்மா தான் 2 பேரும் என்ன சாப்பிட்றீங்க, ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஒரு பர்சன் தான், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க நம்ம பேசலாம். ஆமாம் நீங்கள் உட்காருங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனும் சொல்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போய் 2 பேர்த்துக்கும் சென்டரில் உட்காந்துக்கிறாங்க. ஆமாம் இந்த டேங் எங்கே அப்படின்ட்டு இப்படி திரும்புகிறாங்க. பார்த்தா பையன் இன்னும் அங்கே தான் நிற்கிறான். டேய் ஏன்டா அங்கேயே நிற்கிற, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இப்போது சங்குக்கும் குக்கியும் தான் ஸ்லோ மோஷனில் அப்படியே டேங் பக்கம் திரும்புகிறாங்க. இப்போ தலைமை அவசரமாக கிளாஸஸ்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு மாதிரி மாதம் நடந்து வரான். பார்த்ததுமே 2 பேருமே ஃப்ளாட்டு. இது டேங்க் ஒரு மாதிரி உள்ள குழுன்னு இருக்கு பார்க்கும்போது. இப்போது போயிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் தான் உட்கார்றான். ஏய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது 2 பேருமே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாங்க. என்னடா இது 2மே ப்ளஸ் ஆகுது அப்படின்னா என்ன சொன்னேன், ஹாய் தானே சொன்னேன். டேங்கா
உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியாங் மனசில் நினச்சிட்டு உட்காந்துருக்கான். இப்போது ஒரு பர்சன் தான். எப்படி இருக்கீங்க தியாங்? வா, என்னடா வாய்ஸ் இது? என் வாய்ஸ்லேயும் மயங்கிரும் போலையே. நல்லா இருக்கேன். நீ குக்கி? குக்கி. என் பேரெல்லாம் கேட்க மாட்டிங்களா? எனக்கு தான் உன் பேர் தெரியுமே, ஜங்குக் தானே? ஆமாம். ஏன் என்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டிங்களா? நான் அவனையும் கேட்கவே இல்லையே, அதை நான் உன்னை மட்டும் கேட்கணும். அப்போ கேட்க மாட்டீங்க? நான் அப்படி சொல்லலையே. அப்போ கேட்பியா? நான் அப்படின்னு சொல்ல. சரி சரி, இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்களா? சின்ன வயசுலேருந்து எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுந்து குக் பண்ண போயிடுறாங்க. போகும்போது ஹே தியாங், அவங்க 2 பேருக்கும் போய் ரூமை காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது தியாங் தான், சரி 2 பேருக்கும் ரூம் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இப்போது குக்கியும் ஜங்குக்கும் தான் தியாங் பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு, இது என் ரூமு. உங்கள் ரூம் நாங்கள் கேட்கவே இல்லையே. உங்கள் ரூம் யார் இப்போ கேட்டா? சும்மா சும்மா சொன்னேன். நான் உனக்கு ஒன்று சொல்ல, உன் அண்ணன் குக்கிக்கு தான் சொன்னேன். அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். இப்போ சொல்லிட்டு திரும்பி பார்த்தா குக்கி தான் ஒரு மாதிரி அப்படியே அவன் ஃபேஸ்லாம் பிங்க் பிங்க் ஆகுது, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறான். நீ உன் அண்ணன் மாதிரி இல்லைடா. அவன் பாரு எவ்வளோ அமைதியாக இன்னசென்ட்டாக இருக்கான்னு, நீயும் தான் இருக்கே. நான் அப்படிதான், அவனை மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். சரி, உங்கள் ரூமு காமிக்கிறேன். என் ரூமுக்கு லெஃப்ட் சைடு இருக்காது குக்கியோட ரூமு, ரைட் சைடு இருக்காது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தியாங் இப்படி உரசிட்டு அவனோட பேக் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறான். தேங்க்யூ தியாங். தேங்க்யூ எதுக்குடா? இல்லை, எங்களுக்காக ரூம் ரெடி பண்ணியிருக்கீங்க, அதான். எதுக்கு? வாங்க போங்கலாம் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி தியாங் சொல்கிறான். அதுக்கும் நம்ம குக்கி ப்ளஸ் ஆகுறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போ தியாங் தான் ஒரு மாதிரி 2 சைடும் திரும்பி பார்த்துட்டு அவனோட பேக் கிட்ட தான் ரப் பண்ணிட்டு அவனோட ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு தான் காமிக்கிறாங்க. டைம் நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். அப்போது தியாங்கோட அம்மா தான், தியாங், ஜங்குக், குக்கி வாங்கடா சாப்பிட்லாம், அங்கிள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது கரெக்டாக 3 டோரும் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக தியாங், ஜங்குக், குக்கி 3 பேருமே வெளியே வராங்க. இப்போது தியாங்க்கு முன்னாடி ஜங்குக்கும் குக்கியும் நடந்து போகிறாங்க.
டேங் வந்து பின்னாடியே வரான். அப்படியே பின்னாடியே அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ரசிச்சுட்டே வரான். என்னடா இது, எதை பார்க்கறதுன்னே தெரியலையே, இதை பார்த்தாலும் நல்லா இருக்கு, இதை பார்த்தாலும் நல்லா இருக்கு, எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே டேங் பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கும் குக்கியும் டைனிங் டேபிள் போகிறாங்க. டேங்கும் வரான். டேங்கோட அப்பாவை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு குக்கி தான் போகிறான். போயிட்டு, மாமா எப்படி இருக்கீங்க? ஏய் வாடா குக்கி, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சரி உட்காரு, சாப்பிடலாம். இல்லை, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கி தான் வந்து தேங்கோட அப்பாவுக்கு சர்வ் பண்ணுறான். ஜங்குக்கு, மாமா எப்படி இருக்கீங்க? ஏய் ஜங்குக், நல்லா இருக்கேன்டா, வா உட்காரு, நம்ம சாப்பிட்லாம். ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அப்பா பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான். இப்போது ஜங்குக் வந்து தேங்கோட அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கான். இப்போது குக்கி போய் அவங்க அம்மா கிட்ட, அதாவது தேங்கோட அம்மா கிட்ட, அத்தை நீங்கள் கொடுங்க, நான் எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணுறேன், நீங்கள் உட்காருங்க, நான் இருக்கும்போது நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் தானே குக் பண்ணீங்க, நான் சர்வ் பண்ணுறேன், நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கி தான் வந்து உட்கார சொல்கிறான். இப்போது இப்போ எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, ஒரு சைடு வந்து தேங்கோட அப்பா, அவங்க அம்மா, அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்து ஜங்குக்கு உட்காந்துருக்கான். ஆப்போசிட்டில் தேங்க உட்காந்துருக்கான். இப்போது குக்கி எல்லாருக்கும் ஃபுட் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. தேங்க்கு நேராக தான் வந்து ஜங்குக்கு உட்காந்துருக்கான். இப்போது ஜங்குக் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு சாப்பிட்ருக்கான், அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குக்கி அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபுட் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டேங்க்கு அவங்க அப்பா அம்மா கூட இருக்க ஜங்குக்கையும் பார்க்கணுன்னு தோணுது, இவங்களுக்கு பார்த்து பார்த்து ஃபுட் சர்வ் பண்ணுற குக்கியையும் பார்க்கணுன்னு தோணுது. மாற்றி மாற்றி 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். இப்போது டேங் தான், ஏய் சொல்லுங்க டேங், நீ உட்காரு சாப்பிட்லாம். அது இல்லை டேங், நான் எல்லோரும் சாப்பிட்டதும் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஒன்று உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரக்கடாக கேட்குறான். இப்போது குக்கியும் வந்து டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போது டேங்கும் ஜங்குக்கும் வந்து டேங்கும் குக்கியும் வந்து ஒரு சைடு உட்காந்துருக்காங்க. இப்போது சாப்பிட்ருக்கும் போதே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். தேங்கும் ஜங்குக்கும் ஒன்றா உட்காந்துருக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி பொசிவ் ஆகுது. எப்படி குக்கி டேங் பக்கத்தில் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி. இவன் எதுக்கு அவன்கிட்ட உட்காந்துருக்கான், பேசாமல் நான் போய் உட்காந்துருக்கலாம். எனக்கு பார்க்கவே பிடிக்கல, இவனுக்கு அறிவே இல்லையா, நான் தான் ஒருத்தன் இருக்கேன்ல, அப்படின்னு இவனுக்கு
அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தேங்க முறைச்சிக்கிட்டே சாப்பிட்ருக்கான். இப்போது தேங்க ஃபுட் எடுத்து குக்கிக்கு சர்வ் பண்ணுறான். சாப்பிட்டு போதும் போதும் தேங் போதும், நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறான். இப்போது இதெல்லாம் பண்ணுறத பார்த்து ஒரு மாதிரி குக்கிக்கு ப்ளஷ் ஆகுது. ஏன் இப்படி தேங்க இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேங்க இப்படி பண்ணுறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே சிரிச்சுட்டே சாப்பிட்ருக்கான். இப்போது இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பக்கம் ஜங்குக்கும் ஒரு மாதிரி வெறியாகிட்டு இருக்கான் தேங் பார்த்து. அப்படியே அவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பெட்ரூம் போகிறாங்க. இப்போது எல்லாம் போய் அவங்கவுங்க ரூமில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்படியே ஒரு 2-3 days போகுது. இதில் இந்த 2-3 daysல குக்கிக்கிட்ட பேசினா ஜங்குக்கு பொசிவ் ஆகுது. இங்கே தேங் குக்கிக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது, அவனை கேர் பண்ணுறது, இதெல்லாம் குக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஜங்குக்கும் தேங்க பிடிச்சிருக்கு, குக்கிக்கும் பிடிச்சிருக்கு. இப்போது அப்படியே ஒரு நாள் காலையில் தேங் அவன் ரூமில் மொபைல் பார்த்துட்டு பெட்டில் படுத்திருக்கான். இப்போ அவனோட டோரை யாரோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது உள்ளே போகிறாங்க. ஏய், ரூம்குள்ளே வரும்போது கேட்டு வரணும்னு தெரியாதா? கேட்டு வரணுமா? நேற்று நீ என் ரூமுக்கு வந்தியே, கேட்டுட்டு தான் வந்தியா? ஏய், நான் சார்ஜர் எடுக்க வந்தேன். ஏதோ உன்னை பார்க்க வந்த மாதிரி சொல்கிற. சார்ஜர் எடுக்க வந்தியோ எதுக்கு வந்தியோ? வந்தேல்ல, கேட்காம தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சண்டை கட்டிகிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு வந்த? என்ன உன் அண்ணன் இல்லாத நேரமாக பார்த்து என்ன கரெக்ட் பண்ணலான்னு வந்தியா? ஆமாம், இவர் பெரிய இவரை கரெக்ட் பண்ணுறாங்க. அப்போது என்ன கரெக்ட் பண்ணணும்னு உனக்கு என்ன இல்லை, அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிகிட்டே கேட்குறான். இங்கே ஜங்குக் தான் வச்ச கண்ணை எடுக்காமல் தேவங்களோட கண்ணை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறான். என்ன பதில் சொல்கிறா? உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது தேவங். நீ எதுக்கு முதல்ல என் அண்ணன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற? அவன்கிட்ட எதுக்கு நீ ஃப்ளர்ட் பண்ணுற? அதுவும் நான் இருக்கும்போதே. அது என்ன நான் இருக்கும்போதே? ஏன் நீ இருந்தால் நான் பண்ணக்கூடாது? நீ என்ன என் ஆளா? அப்போ இல்லையா? என்ன அப்போ இல்லையா? நான் உன் ஆளா? நான் உன் ஆள் இல்லையாட்டியும்? இப்போ நான் என்ன சொல்லணும்னு சொல்ல வர? சொல்லணுமா சொல்லணுமா? நீங்கள் சொன்னாலும் சரி, சொன்னாலும் சொல்ல வைப்பேன். சரி, உன்னால் முடிஞ்சா எனக்கும் சொல்லவே அப்படின்னு சொல்லிடுறான். ஜங்குக் பார்த்து முறைச்சிட்டு அங்கே இருக்க ஒரு பில்லோ எடுத்து தேங் மூஞ்சிலே அடிச்சுட்டு போயிடுறான். தேங்கும் சிரிச்சிட்டே ஒரு மாதிரி படுத்துடுறான். மறுபடியும் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. தேங் பார்க்குறான் ஜங்குக்காக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா
குக்கி தான் வரான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு, தேகம் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேங்தான், என்ன கேள்வி இது? இதெல்லாம் நீ கேட்டுதான் உள்ளே வரணும்னு இல்லை, என் ரூம் தானே, உள்ளே வரலாம், நெக்ஸ்ட் டைம்லாம் கேட்காது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அதை கேட்டு ஒரு மாதிரி குக்கிக்கு ப்ளஸ் ஆகுது. இப்போ அவன் அப்படியே ஒரு சாஃப்ட் ஸ்மைலோட உள்ளே வரான். தேயம், அது எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்ன இது அடுத்தவங்கிட்ட கேட்குற மாதிரி ஹெல்ப்புன்னு சொல்லு, என்ன வேணும்? சரி நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு குக்கியோட கையை பிடிச்சி பெட்டில் அவன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். இப்போ அப்படியே அவன் கையை பிடிச்சி உட்கார வச்சதும் குக்கிக்கு தான் வந்து ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் வந்து ரெட் ஆகுது, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ உட்காரான். சொல்லு, இப்போ சொல்லு, என்ன வேணும்? ஏதாச்சும் வேணுமா? இல்லை தேவம். இல்லை புரியல. அது தேவம், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். என்னம்மா, என்னை பஸார் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? என்ன நீ இப்படி கேட்குற? பஸார் தானே, இது எதுக்கு ஹெல்ப்லாம் கேட்டு? எப்போ போகணும்? நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட்டிகிட்டு போங்க தியம். ஓகே சரி, நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. சரி, என்னை பார்த்த ஏன் ப்ளஷ் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அப்படி கேட்டதும் ரொம்ப ப்ளஷ் ஆகுது குக்கிக்கு. பாரு, இப்போவும் ப்ளஷ் ஆகுற, என்னாச்சு? ஏன்? அது இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏய், என்ன கையெல்லாம் நடுங்குது? கையை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? ஆமாம் பிடிச்சிருக்கேன். அதுக்கு ஏன்டா கை நடுங்குது? தேவம், அது என்ன அது சொல்லி கேட்குறான். இப்போது ஒரு மாதிரி அவனுக்கு அந்த ஷைலையும் ஒரு மாதிரி நர்வஸ்லையும் குக்கியோட லிப்ஸ் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. தியாங் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன